கிருத்திக்கு ஃபேவரட் ஸ்நாக்ஸ்னால் அதில் ஸ்வீட் கார்னும் ஒன்று தான். ஷாப்பிங் போகிற டைமில் ஷாப்பில் இந்த ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்லேயும் செஞ்சு கொடுக்க சொல்லிட்டான். சரி இன்றைக்கி கிளாஸ் விட்டு வரும்போதே ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்துட்டேன். சொல்கிறதே ஒரு அழகாக இருக்கும், கொஞ்சோண்டு குடுமா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் குக்கரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன். அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப விசில் விட்டோன்னா குழஞ்சா மாதிரி ஆயிரும். ஸோ 1லேருந்து 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கு கூட இந்த மசாலா ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் இப்போ என்கிட்ட லெமன் இல்லை, வெறும் மசாலா மட்டும் ஆட் பண்ணி ஷேக் பண்ணி கொடுத்துட்டேன் அவனுக்கு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிடும் போதே நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வீட்லேயே எல்லா ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி கொடுக்க பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.